அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு டபுள் டிகிரி ஜாதகம். டபுள் டிகிரி ஜாதகத்தை கண்டுபிடிப்பது எப்படி, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குழந்தைகளுடைய ஜாதகத்தை நம்ம கையில் கொடுத்துவிட்டு குழந்தை சம்பந்தமான கேள்விகள் குழந்தையுடைய பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதிலிருந்து ஒரு கேள்விதான் இந்த வீடியோவின் தலைப்பு. ஜாதகர் டபுள் டிகிரி படிப்பார் என்ற விஷயம் ஜாதகருக்கு முன்னாடி தெரியாது, ஜாதகருடைய பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, ஜாதகருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கும் ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கவும் தெரியாது. கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்து டபுள் டிகிரி படிப்பார் என்ற விஷயத்தை கண்டுபிடிக்க தெரியாது. ஆனால் ஜோதிடர் அமைச்சரால் மட்டும்தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். என்னை போல நேர்மையான ஜோதிடரால் மட்டும்தான் மிக எளிதில் கண்டுபிடிக்க முடியும். கேட்ச் மை பாயிண்ட். MBA, MCA, MCom, MSc, MA, BSc, BEd, BA, BL இந்த மாதிரி ஏதாவது ஒரு டபுள் டிகிரி நிச்சயம் படித்து முடிப்பார். அட்லீஸ்ட் BE படிப்பு படித்து முடிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் BE என்பது டபுள் டிகிரி குறிக்கும். காரணம், BEக்கு ஃபீஸ் அதிகம், சப்ஜெக்ட் அதிகம், இந்த கோர்ஸுடைய டியூரேஷனும் அதிகம். மற்ற UGயை விட இந்த டிகிரி கோர்ஸுக்கு வேல்யூ அதிகம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதகர் ஏழையாக இருந்தாலும் ஜாதகர் பணக்காரராக இருந்தாலும் நிச்சயம் ஜாதகர் டபுள் டிகிரி படித்து முடிப்பார். ஜாதகருக்கு கல்வி சொத்து நிச்சயம் உண்டு. ஜாதகருடைய குடும்பத்தில் பண கஷ்டம் இருந்தாலும் ஜாதகர் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்தாவது தன்னுடைய கல்வி சொத்து அடைந்தே தீர்வார். இதை கண்டுபிடிக்க எனக்கு வருட கணக்கு, மாத கணக்கு, வார கணக்கு, நிமிட கணக்கு தேவையில்லை. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே இது டபுள் டிகிரி ஜாதகம் என்று மிக உறுதியாக என்னால் சொல்ல முடியும். டபுள் டிகிரி ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் இதற்கு ஒரே ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நானே சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரே ஒரு ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புஷ்கராம்சம் சம்பந்தப்படணும். புஷ்கராம்சம் சம்பந்தப்படாமல் ஜாதகரால் டபுள் டிகிரி பட்டம் வாங்க முடியாது. அடிப்படை ரூல்ஸ் தெரிஞ்சால்தான் பலன் எடுக்க முடியும். அந்த பலனுக்கு பெயர் தான் ஜோதிட சூட்சமம். புஷ்கராம்சம் வீடியோ நம்ம சேனல்லே இருக்கிறது. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணவும். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். டபுள் டிகிரி ஜாதகத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்கிறது. டபுள் டிகிரி ஜாதகம் என்ற தலைப்பில் PDF ஃபைலில் நான் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். என்னிடம் அனைத்து ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்கள் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த PDF ஃபைல் முற்றிலும் இலவசமாக வாங்கிக் கொள்ளவும். PDF ஃபைல் வாங்காதவங்க என்னுடைய அனைத்து ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கின பிறகு வாங்கிக் கொள்ளவும். ஓகே, குட். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி குரு புஷ்கராம்சம் சாரம் பெற்று அந்த புஷ்கராம்சம் கிரகத்துடன் சேர்க்கை பெற்று அவரும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று கல்விக்காரன் புதனுடன் சேர்க்கை பெற்று உபய ராசியில் இருந்து உபய ராசியை பார்ப்பதால் ஜாதகர் டபுள் டிகிரி படித்தவர். இதில் புதன் வீடு திதி சூனியம் அடைந்தாலும் பலன் மாறாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி சந்திரன் யோகி கிரகம், நிற்கும் சாரம்
புஷ்கராம்சம் சாரம். ராகுவும் புஷ்கராம்சம் சாரம். அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியனும் புஷ்கராம்சம் சாரம். மேலும் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியனும் கல்விக்காரன் புதனும் லக்னாதிபதி குருவும் சேர்க்கை பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் துலா லக்னத்திற்கு யோகாதிபதி சனி. யோகாதிபதி நாம யோகத்தில் யோகியாக வந்து லக்னத்தில் உச்சம் பெற்று வக்ரமாக இருந்தாலும், மேலும் சனியும் கேதுவும் வக்ரகுரு சாரம் பெற்று திரிசூனி அதிபதி சாரம் பெற்று இதில் சனி பார்வையும் குரு பார்வையும் கல்விக்காரன் புதனுக்கு தொடர்பு உண்டு. இதில் குருவும் மாந்தியும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் இதில் 2 உபயராசி அதிபதியும் தொடர்பு இருப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்திற்கு திரிகோண அதிபதிகள் புதன், சுக்கிரன், சனி. இந்த மூவரும் ராகுசாரம். இதில் 5ஆம் அதிபதியும் ராகுசாரம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் ராகுசாரம். மேலும் ராகு யோகி கிரகம். அடுத்து 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்து லக்னத்தில் இருக்கும் செவ்வாயும் மாந்தியும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. புதனுடைய மூலத்திரிகோண வீட்டில் காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பாக்கியஸ்தானத்தில் உள்ளது. இதில் குரு புஷ்கராம்சம் சாரம். குரு பார்வை மூலமாக 5ஆம் இடத்திற்கு தொடர்புண்டு. சனியின் பார்வை மூலமாக காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்திற்கும் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதிக்கும் கல்விக்காரன் புதனுக்கும் தொடர்புண்டு. இதில் 5ஆம் அதிபதி வக்ர கிரகத்துடன் இருந்தாலும் இதில் ராகு கேது இருவரும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று லக்னத்திற்கு தொடர்பு இருப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி சனி 5இல் வக்ரமாக இருந்தாலும் அது அவருடைய மூல திரிகோண வீட்டில் இருந்து ராகுவின் புஷ்கராம்சம் சாரம் பெற்று, மேலும் லக்னத்தில் இருக்கும் ராகுவும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று, மேலும் லக்னாதிபதி சுக்கிரன் கல்விக்காரன் புதனுடைய மூல திரிகோண வீட்டில் இருந்து புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். லக்னத்திற்கு திரிகோண அதிபதிகளுடைய மூல திரிகோண வீட்டில் இருக்கும் கிரகங்கள் அனைத்தும் புஷ்கராம்சம் சாரம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி குருவுடைய மூல திரிகோண வீட்டில் இருக்கும் வக்கர செவ்வாய் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் சாரம். செவ்வாய் பார்வை காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதிக்கும் கல்விக்காரன் புதனுக்கு தொடர்பு உண்டு. இதில் புதனும் புஷ்கராம்சம் சாரம். மேலும் லக்னமும் புஷ்கராம்சம் சாரம். மேலும் உபயராசியில் இருக்கும் கிரகங்கள் புஷ்கராம்சம் சாரத்தில் உள்ளது. அதனால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியும் பாக்கியஸ்தான அதிபதியும் இந்த மூவரும் சேர்க்கை பெற்று விருச்சிகத்தில் இருந்து இதில் ஒருவர் புஷ்கராம்சம் சாரம் பெற்று, மேலும் மாந்தியும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று பார்ப்பதால் அடுத்து விருச்சகத்தில் இருக்கும் 5ஆம் அதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை மூலமாக லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற
ராசி கட்டத்தை பாருங்க. கால புருஷனுக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். விருச்சிகத்தில் இருக்கும் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியனும் கல்விக்காரன் புதனும் தொடர்பு உண்டு. இதில் சூரியனும் புதனும் புஷ்கராம்சம் சாரம். மேலும் இந்த மூவரும் 5ஆம் அதிபதி சனியின் சாரம். மறைந்த புதன் நிறைந்த கல்வி கொடுப்பார். அதனால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 5ஆம் அதிபதி சந்திரன் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் சாரம். கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் சாரம். கல்விக்காரன் புதனும் புஷ்கராம்சம் சாரம். மேலும் 5இல் இருக்கும் கிரகமும் புஷ்கராம்சம் சாரம். கால புருஷனுக்கு 5இல் இருக்கும் கிரகமும் புஷ்கராம்சம் சாரம். அடுத்து சந்திரனும் புதனும் லக்னாதிபதியின் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் இது டபுள் டிகிரி ஜாதகம். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.